மகா நகரமாகிய நினிவே வந்து அழிய போகுது அப்படின்னு தான் சொன்னாரு. அந்த நினிவே ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? யோனா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று. முதலாவது தேவனுக்கு உகந்த காணிக்கை நம்ம கொடுக்கப்பட வேண்டும் என்றால் நம்மளுடைய பொல்லாத வழிகள் மாற்றப்பட வேண்டும். பொல்லாத கிரியைகள், பொறாமைகள், எரிச்சல்கள், கோபங்கள், மற்றவர்களை பார்க்கும் பொழுது முறுமுறுப்புகள், இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா மாறணும். பொல்லாத வழிகள் நம்மளை விட்டு மாறணும். அதை தேவன் பார்க்கிறார். பார்த்து நினைவைக்கு நான் செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து அவர் மனஸ்தாபப்பட்டார். செய்ய மாட்டேன்ட்டார். புரியுதா? நான் சொல்றேன், செய்ய மாட்டேன். அது என்னோட பிள்ளைங்க, நான் சொன்னேன், என் பிள்ளை மனம் திரும்பி என்கிட்ட வந்துருச்சு, அதனால நான் அந்த தீங்க செய்ய மாட்டேன். ஒரு தேவன் எப்படி மனம் மாறுறாரு பாத்தீங்களா? அவர் வாக்கு மாறாத தேவன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் வாக்கு மாறாத தேவன். ஆனா